ட்ரம்ப் எப்படி இம்பீச்மெண்ட்லேருந்து தப்பிச்சிருவாரா? ஃபஸ்ட்டு ட்ரம்ப்புக்கு இம்பீச்மெண்ட்டுங்கிறது நடக்காது. ஏன்னா செனட்டும் அவன் கண்ட்ரோலில் இருக்குது, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அவன் கண்ட்ரோலில் இருக்குது. இந்தியன் அமெரிக்கன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, இந்த நாட்டுக்காக நான் உயிரே கொடுத்தேனே, நான் இங்கே வந்து நான் சிட்டிசனாக இருக்க முடியல, ஏன்னா யார் சிட்டிசனாக இருப்பாங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ட்ரிப்பு போயிட்டு வராங்க, அவங்களுக்குலாம் வந்து விசா வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன எக்ஸ்பைரியே கிடையாது. நீ வெளில போனா அவ்வளோதான். வெளில போனால் H1B ஸ்டாம்ப் பண்ண வர முடியும். சரி, இப்போ ஏன் வந்து வெகமெண்ட்டாக எஃப்சின் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வர விடாமல் பாய்காட் பண்ணுற ஸ்டில் நிறைய வந்துருச்சு. இன்னும் பட் ரிடாக்டட் போட்டு நிறைய வந்து இன்னும் ஏன்னா அவனோட ஃபுல் ஃபைல்ஸ் வெளில வந்துருச்சுன்னா, ஓகே, அவர் எப்ஸ்டீனோட அவன் அவ்வளோ அது வந்து ஹி பிலீவ்ட் உமனோட பண்ணுறதெல்லாம் அவன் ரைட்டுன்னு நினைக்கிறான். அவனோட ஃபுல் வண்டவாளம் வெளில வந்துடும் தான். ஓகே. பட் முதலே பேசுன மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இங்கே ஸ்ட்ராங்காக பண்ணணும், அமெரிக்கன்ஸுக்கு ஒர்க்கு வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. டாரிஃப் ஒரு பெரிய ஸ்டெப் இல்லை. இப்போ ஃபோர்டு வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சென்னையில் பிளான்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாங்க, இல்லை ரீஸ்டார்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. ஆப்பிள் இவங்கெல்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயே பண்ணுறது. ஆமாம். ஓகே. ஸோ ட்ரம்ப்போட ஒரு நேஷனலிஸ்டிக் வியூ பாயிண்ட் வந்து திருப்பியும் மெகாவுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குமா? இந்த மாதிரி சன் சேவ் த சாயில் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வராது. ஓகே. இதோட அவுட்கம் என்னன்னா, ட்ரம்ப் வாண்ட்ஸ் டு என்ரிச் ஹிம்செல்ஃப். ஓகே. ஹாராகிரி அவரை வந்து நல்லா காசு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சிட்டாரு. ஓகே. இப்போ கத்தார் கூட அந்த பிளேன் கொடுத்ததை வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஏர்ஃபோர்ஸ் ஒன்று தானே முதல்ல ஆச்சு, அப்படி சொல்லி தானே வந்தது அது. அது வந்து கிவன் டு தி ட்ரம்ப் பிரசிடென்ஷியல் ஆஃபீஸு. ஓகே. ஆனால் பவருக்கு போனால் ட்ரம்ப் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓஹோ. சரி, எதுக்கு அவர் வந்து வாஷிங்டனில் ஒயிட் ஹவுஸில் இருக்கிற ஈஸ்ட் விங்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாரு? என்ன சிக்னிஃபிகன்ஸ்? என்னன்னு தெரில. ஒரு பிரசிடென்ட்டுக்கு அடியில் ஒரு கனாபினான்னு போட்டு ஒரு பிளாக்கு போட்டிருக்காரு. அந்த ரெஸ்பெக்ட் கூட இல்லை. அதே மாதிரி கெனடி சென்டரில் கெனடி ட்ரம்ப் சென்டர் அப்படின்னு அவரே மாற்றிக்கிட்டாரு. பட் எதுவுமே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கு, ஒரு கண்ட்ரிக்கு வேண்டிய வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. பட் இதை தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்கா இஸ் voted for this. பட் இப்போ வந்து அப்ரைசிங்லாம் வந்துட்டு இருக்குல்ல வாஷிங்டன்லேயும் சரி, அதெல்லாம் ஒரு எஃபெக்டிவாக இருக்காதா? ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. ரியல் எஃபெக்டிவ் சி இட்ஸ் a democratic country. ஓகே. He has won an election fair and square. ஸோ இப்போ இந்த இஃப் he goes too much, ஆல்ரெடி 1-2 பேர் என்ன சொல்கிறாங்க, there is a path. செனட்லேயும் அவர் தோப்பாருன்னு. செனட்டில் தோத்தார்னா லேம் டக் பிரசிடென்ட் ஆகிடுவார். ஆமாம். இல்லை, ஆல்ரெடி இப்போ டிஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 12 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாறிடுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் உண்டு. ஓகே. செனட் மாற்ற முடியுமாங்கிறது தான். ஸோ செனட்டில் இப்போ டெமோக்ராட்ஸ் கெயின் 5 seats. ஆமாம். அண்ட் 4 செனட்டர் இந்த சைடு மாறிட்டான். அண்ட் ரிப்பப்ளிக்கன் ஓட் வித் டெமோக்ராட்ஸ். அப்போ எவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கு. பட் வெரி ரேர். இப்போ எந்த போஸ்ட்டுக்குமே அவர் வந்து படிச்சவனோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளோ யாரையுமே போடுறாரு. அவர் வந்து அவர் யார் தோணுதோ ஒரு பெரிய நார்சிசிஸ்ட். அவருக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் பண்ணிப்பார். ஆமாம். இப்போ வந்து இந்த ஜெரோம் பவுலுங்கிற இடத்துலையே கெவின் ஹார்ஸ்னு ஒருத்தனை போட்டார்னா ரொம்ப மோசமாகிடும். இன்னொருத்தர் இருக்கார், அவரை போட்டார்னா அவரும் வந்து இவனோட சப்போர்ட்டர் தான். மோர் ரீசனபிள் கிறிஸ் வாலர் இன்ட்ரெஸ்டட் கட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் என்ன சொல்றாரு, கட் பண்ணினே இருங்கிறாரு. அப்போ இன்ஃப்ளேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும், கோல்டு எங்கேயோ போயிடும். அப்போ டாலரோட பொசிஷனும் மாறிடும்ல இன்டர்நேஷனல் ரிசர்வ் கரன்சியா. சரி, அவ்வளோ நாள்லாம் இவர் இருக்க மாட்டார். ஓகே. அதுக்குள்ளே அடுத்த பிரசிடென்ட் வந்து சரி பண்ணிட்டு போயிடுவான். சீதா உங்களோட ஸ்ட்ரென்த்தே அமெரிக்கா அது என்னன்னா, தேர் இஸ் a possibility of change. ஆனால் ஜி ஜிபிங் என்ன சொல்கிறான், நான் 150 வருஷம் இருப்பேன். புட்டின். ஸோ தி ஆல்டர்னேட் ஜி ஜிபிங் அண்ட் புட்டின் இஸ் ஃபார் வர்ஸ் தென் திஸ். இல்லை, அங்கேயே ஜிஜிபிங்கே வந்து நிறைய ப்ராப்ளம். எல்லா ஜென்ரல்ஸும் பர்ச் பண்ணி அதெல்லாம் வந்து அந்த தேர்ட் பிளானமாக வந்து ஃபோர்த் பிளானத்தில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து அவங்கள ஓவர் த்ரோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு கம்யூனிஸ்ட் மூமெண்ட் ஓவர் த்ரோ பண்ணுற அளவு சைனாவில் அண்ட்ரஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் டுடே ரஷ்யாவில் இப்போ ஜி ஜிபிங்கும் புட்டினும் தே வில் லாஸ்ட் ஆஃப்டர் ட்ரம்ப் ஆல்சோ. unless something happens to their health. பட் சைனாவில் வந்து ஒரு டெங்கு வந்து ஒரு மார்க்கெட் எக்கானமி கொண்டு வந்து
இப்ப எக்கனாமிக்கா இப்ப பேட்ல இருக்காங்க. பட் அட் த சேம் பட் டைம் ரியல் ப்ராப்ளம் சைனால பாப்புலேஷன் ட்ராப் ஆறது தான். ஓகே. டெமோகிராபிக்கலி. ஆமா. டெமோகிராஃபிக் ப்ராப்ளம் தான் சைனாவோட பெரிய ப்ராப்ளம். லைக் ஜப்பான். லைக் ஜப்பான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பிரிக் நேஷன்ஸ்லாம் வந்து ஒரு டாலர் கவுண்டர் குடுக்குறது, அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. நடக்கவே நடக்காது. ட்ரம்புக்கு அந்த பயம்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. இப்ப ட்ரம்ப் காயின் ஒண்ணு இது பண்ணியிருக்காரு. அது அது எதுக்காக ட்ரம்ப் பண்ணியிருக்காரு? காயின்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. பட் அவருக்கு ஏதாவது ஒண்ணா இப்ப பாகிஸ்தான் ஃபேவர் வேணும்னா ஒரு $1 மில்லியன் அதுல போட்டிருக்கலாம். ஓகே. ஸோ ஓப்பனா வந்து ஹி இஸ் கோர்ட்டிங் ஃபேவர்ஸ். இப்ப யுக்ரைன் வார் வந்து ஏதோ பீஸ்ஃபுல்லா கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது பட் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே. ஆனா புட்டின் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப என்னதான் பொசிஷன் யுக்ரைன்? எனக்கு இந்த 26ல எப்படியாவது ஒரு எண்ட் ஆகணும். அது கடைசியில வந்து ஒரு அளவுக்கு மேல ரஷ்யாவாலேயும் இந்த வார் எடுத்துக்கணும். வார் ஆஃப் அட்ரிஷன். முடியாது. இந்த இவங்களுக்கு அன்லிமிட்டெட் சப்ளை வந்து யூரோப்பும் அமெரிக்காவும் கொடுத்துனே இருப்பாங்க. ஆமா. அந்த சைடில் வந்து வார் ஆஃப் அட்ரிஷன் ஈவன் ரஷ்யன்ஸ் இட் வில் பிகம் அன்பேரபிள். ஸோ ரஷ்யாவில் ஒரு அப்ரைசிங் வந்தால் முடிஞ்சிடும். பட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து ட்ரம்ப் வந்து நேட்டோவை காலி பண்றதுக்கான இந்த வேலையில வாட்டி இறங்குனாரு. இந்த வாட்டி இந்த எனக்கு வாட்டி ட்ரை பண்ணாரு. பட் புட்டின் அவர்கிட்ட சொன்ன பேச்சை கேட்டிருந்தாருன்னா நேட்டோவை காலி பண்ணியிருப்பாரு. ஓகே. புட்டின் சொன்ன பேச்சு கேட்காதது இவருக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது. ஓகே. புட்டின் வந்து இந்த யுக்ரைன் பீஸுக்கு ஒத்துட்டு இருந்தாருன்னா இவர் நேட்டோவை காலி பண்ணியிருப்பார். ஓகே. ஒரு இப்போ டெங் மாதிரி ஒரு கிளவர் லீடர் இருந்திருந்தான்னா இதை யூஸ் கரெக்ட். பண்ணி இவன் தலையிலேயே இவன் தமாசுர மாதிரி தலையை வச்சிருப்பாங்க. இப்ப வார்ஃபேர் டெக்னிக்ஸ்லாம் எல்லாம் நிறைய மாறி இருக்கு. பட் ஹவ் ஃபார் இந்த ட்ரோன், இந்த ரொபாட்டிக் ட்ரோன் தான் டெக்னாலஜி? இனிமே கிரேட் இல்லை. ஆமா. ட்ரோன் கேன் கோ இன்டு ஏரியாஸ். ட்ரோனை வந்து ஒரு ட்ரக்கில் கொண்டு போய் டீப் இன்டு ரஷ்யன் டெரிட்டரி வச்சு அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாங்க. த ஃபியூச்சர் ஆஃப் வார்ஃபேர் இஸ் கோயிங் டு பி ட்ரோன்ஸ். ட்ரோன்ஸ். எதுக்கு ஒரு பிளெயினை விட்டு அந்த பிளெயின் போய் அங்கே விழுந்து பாம் பண்ணணும்? ட்ரோன் கேன் கோ இன்டு அண்ட் ட்ரோன்ஸ் ஆர் ஈஸி டு மேக். 4 எலக்ட்ரானிக் மோட்டர். அங்கே தான் சைனா ஹஸ் தி எட்ஜ் ஓவர் Edge. அமெரிக்கா இந்த டெக்னாலஜி. ட்ரோன் டெக்னாலஜில. பட் இஸ் இட் ட்ரூலி சைனீஸ் ப்ராடக்ட் ஆர் ஸ்பை ரேஞ்சில வந்து தே ஹவ் கேப்சர்ட் லாட் ஆஃப்? அது நம்மளுக்கு தெரியலப்பா. பட் தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், இந்தியாவில் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கிடையாது பெருசாக. ஓகே. சைனாலேருந்து வாங்கி அசம்பிள் தான் பண்ணுறோம். சைனா காம்பனன்ட்லேருந்து பண்ணி அவனால் ட்ரோன் பண்ண முடியும். பட் மோரலஸ் ஒரு கொரில்லா வார்ஃபேர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்து இப்போ அந்த காலத்து வேற, கொரில்லா வார்ஃபேர் தானே. இப்ப வேற மாதிரி நீங்கள் மேன் பவரே இல்லாமல் ஃபைட் ஃபைட் பண்ணலாம்ல. பண்ணலாம். சரி, எக்கானமி என்னதான் ஆகும் கடைசியில? ட்ரம்ப் Economy இருக்க வரைக்கும். இப்படியே லிம்ப் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஏதாவது ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட் வந்தால் தான் ப்ராப்ளமே தவிர ஓகே. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும். ரேட் கட் ஒரு அளவுக்கு மேலே கட் பண்ண முடியாது. எண்ணெய் டிக்ளைன் ஆகும். இட் வில் ஹெட் டுவர்ட்ஸ் $40. ஓகே. இதனால ஈவியில சோர்ஸ் ஈவி பண்றாங்களா? ஏன்னா ஒரு அளவு ஏறினா ஈவி ஏறிடும். ஒரு ஸ்பைக் வந்தால் ஈவிக்கு சப்போர்ட்டிவ் ஆகிடும். அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் என்ன ஆகும்னா BYD will make more cars than டெஸ்லா. Tesla. டெஸ்லா. So Tesla will be in serious pressure. ட்ரம்ப்பை பற்றி வெறுவாக பேசணும். மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது. வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி. வணக்கம்.